தெரியும், எனக்கு தெரியும் இந்த பாட்டு. அப்புறம் இன்னொரு பாட்டு கூட நிறைய பேர் மியூட் பண்ணி வெறும் விஷுவல் மட்டும் பார்ப்பாங்க. என்ன பாட்டுனா மொபைல். சார் எனக்கு டிவின்னு ஒன்று இருக்குது, அந்த பாட்டால தான் சார் நாங்கள் பார்க்குறது. சரி, நீ அங்கதான் தெரியும். ஏன்னா எந்த பொண்ணை பார்த்தாலும் அதை பாடுவாங்க. எனக்கு வந்து சாலையில். ஆனா நீங்க எல்லாம் இவ்வளவு ஜாலியா இருக்கீங்கண்ணே. நான்லாம் சார் உண்மையிலே கான்செப்ட்ல 5000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து முன்னாடி பார்க்கறத கூட பார்த்துருக்க மாட்டேனே. முன்னாடி அவர் சாரோட வாய்ஸ்ல இங்க வந்து கேட்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. கார்பன் தாழன கண்ணை வைத்து காதலை எழுதிவிட்டார், அந்த காதலை நானும் வாசிக்கும் முன்னே எங்கே ஓடுகிறாய். நமக்கு வந்து ராஜா சார் கிட்ட அது நடந்துகிட்டே இருக்கும் மேஜிக். அதுக்கப்புறம் எங்களுக்கு அது தொடர்ந்து, அதுக்கப்புறம் கயல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா சாங்ஸும் நம்மளை கொண்டு போச்சு. ஸோ என்னென்னா அது அதற்கான ஒரு மெனக்கடல் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. 2 சைடுமே, அவர் சைடும் சரி என் சைடும் சரி. அது இல்லாமல் சும்மா ஃபோனில் உட்காந்துட்டு 2 பேர் வந்தாங்க, பார்க்கில் மீட் பண்ணாங்க, ஒரு சாங் போட்டு அனுப்பிச்சிருப்பாங்கன்னா அது வராது. அது எப்படி வரும்? இன்னி வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக கேட்குற ஒரே பாட்டு இளையராஜா சார் மியூசிக். கிராமப்புறங்களில் சாரோட வில்லேஜ் சாங்கெல்லாம் கேட்கும்போது லைட்டாக அந்த டச் இருக்கும் வில்லேஜ் சாங்கெல்லாம் கேட்கும்போது. ஸோ அதுலேருந்து இளையராஜா அந்த ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் ஃபுல் கலக்கும் ரகுமான் சார் அவரோட பாட்டு எல்லாம் கேட்கும். அதுலேருந்து ஒரு மான் எடுத்துங்க, 2 சேர்த்து பார்த்தா இமான். அதுதான் உருவமாக தான் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணது தான் நம்ம இமாம் சார்னு சொல்லலாம். அது ஸ்லோ கிளாப்ஸ் புரிஞ்சுக்கிட்டியா இல்லை? ஓகே, இருந்தாலும் அந்த மாதிரி சாரோட படை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு வில்லேஜாக இருக்கட்டும் வெஸ்டர்னாக இருக்கட்டும் 2 சேர்த்து இமான். அந்த டிக்கு என்ன அர்த்தம்னா டெடிகேஷன் இமான் சார், டிசிப்ளின் இமான் சார். டெடிகேஷன் டிசிப்ளின்னா டிடி இமான். நான் நெக்ஸ்ட் டைம் அடுத்த வருஷம் யாராயிரலாம், தப்பு இல்லை. நான் சார் 2மே இருக்கு. அப்பா டேவிட் கோச்சுக்கு போறாரு பார்த்து ஏதோ டெடிகேஷன் ஏதோ வேற ஏதோ பேர் சொல்கிறேன், அப்படியே அப்பா பேர். நிறைய க்ளோஸ் கட் அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கேப்சர் பண்ணுவார். இவருடைய படங்கள் நிறைய அது பார்த்துருக்கேன். நிறைய ரொம்ப இன்டென்ஸ், ரொம்ப டைட்டு ஷார்ட்ஸ் வைப்பார். கண்ணுக்கு மட்டும் ஷார்ட் வைப்பார். நீங்கள் மைனா மைனா சாங்கில் கூட நீங்கள் பார்த்துருக்கேன். வெறும் கண், வெறும் லிப்பு, உதடு, அந்த முகம்னா இப்படி வைப்பார். ஸோ அது வந்து நல்ல நடிகனாக இருந்தால் தான், இல்லாட்டி நடிகனாக இல்லைனா கூட இவர் சுழுக்கு எடுத்துகிட்டு வரும்னு வச்சுங்க, அது வேறு. பட் அது இருந்தால் தான் அந்த ரியாக்ஷனை அது ஹோல்ட் பண்ண முடியும். ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர் பை தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். வெல்கம் பேக். இது ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர் பை தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். அண்ட் இப்போ சில பேர் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் நோட் ஒன்று வச்சிருக்காங்க சார். My dear friend D. Iman's journey on his music. இவ்வளோ 1000 பாடல்கள் பாடினாலும் சில பாடலோட அந்த ரெக்கார்டிங் செஷன், அந்த பாடல்கள்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக ஞாபகத்துக்கு இருக்கும். மாட்டேன்னு சொல்ல போற மாட்டவா மாட்டு. தமிழன் படம் அவருடைய முதல் கமர்ஷியல் ரிலீஸ் இது. இந்த முதல் படத்துல அவர் கூட சேர்ந்து அந்த படத்துல ஃபீச்சர் ஆனது எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஐ திங்க் ஹாப்பினஸ் இன் லைஃப். எனக்கு நான் அவர்கிட்ட அந்த ஹாட் பார்ட்டி சாங் வந்து விஜய் சாருக்காக பாடின பாட்டு. ஆக்சுவலாக எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக் அந்த பாட்டில் கொஞ்சம் ஏன்னா ஒரு பெரிய ஹிட் அந்த சாங். He's such an amazing musician who's got so much depth, musicality, knowledge, but at the same time such a wonderful humble human being. அவரோட ஃபேமிலி, his mom, first day one ஓட மேரேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா she came home to wish பண்ணுறதுக்கு வந்தாங்க. அண்ட் ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஃபேமிலியான ஒரு ஃபீல் இருக்கும் ஆக்சுவலாக அந்த ஆண்டி பார்க்க செய்யவே. ஐம் ஹாப்பி தட் இப்போ அவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இமானோட குரோத்தை பார்த்து. Huge congratulations to Iman for churning out such wonderful music and making me a part of this beautiful journey and continuing to make me a part of this beautiful journey. It is always fun working with him. And he'll always try to come up ஏதாவது ஒரு புதுசா பண்ணணும், ஒரு புதுமை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு பியூட்டிஃபுல் மியூசிஷியன். I'm so happy and fortunate that I have been part of his journey and we both have created some beautiful songs together. And I wish him all the best. இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நல்ல அவார்ட்ஸ் வாங்கணும், எப்பயாவது என்னையும் கூப்பிடணும். Okay. God bless you, Iman, and loads of love to you, brother, and may you soar to great heights. Way more than you already have done, and wishing you loads of love and luck. சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தில் தேர்தானே, ஹாய்
Iman sir, vanakkam, and I'm very happy to see Iman on this show. என்னமோ நேத்துக்கு தான் வந்து உங்களை புருஷவாக்க உங்களோட சின்ன ஸ்டுடியோல மீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். இமான வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் காத்தறின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கேண்டில் மாதிரி எரிஞ்சிட்டு இருந்த உங்களுக்குள்ள இருந்த பேஷன் ஃபார் மியூசிக் அண்ட் லவ் ஃபார் மியூசிக் இன்னைக்கு ஒரு எரிமலையா வெடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கறதுல ஐம் so excited and happy. For Iman, it's like, you know, of all his songs, this is one of his finest works. Kannamma, it's a masterpiece in composition. It has a very special place in my heart. I traveled all the way from Darjeeling, Bagdogra for the recording session, and I was really very tired and exhausted. And then I heard the song for the first time. I was like, oh my God, it was a very intense song, a very beautiful melody, and lyrics of romba intense emotions. When I just went behind the mic and I started singing, adukaprom அப்படி அந்த மெலடியில் மயங்கி போய் அப்படி பாடிண்டே போயிட்டேன். அது அந்த இருக்கிற எக்ஸாஷன் டயர்ட்னஸ் அதெல்லாம் அப்படியே evaporate ஆயிடுச்சு. I love him as a music director. I love him as a human being also. He's been brought up so beautifully by his mother and father. He's mature beyond his age. சார் நல்ல வெரி குட் மியூசிக் டைரக்டர், நல்லா சொல்லி கொடுப்பேன், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, சிம்பிள் அண்ட் ஹம்பிள். நாங்கள் பேசும்போது அப்படிதான் பேசுறது. Even I hope you continue to do really well and achieve lots more in life. I always wish him the very best. எப்போ மறுபடியும் இன்னொரு கண்ணான கண்ணே வருவது நான் காத்துட்டு இருக்கேன். இனியும் மேலும் மேலும் சார்கிட்ட நிறைய பாடணும். நம்ம இந்த ஷோய்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. இன்னைக்கு தமிழ் சினிமா உலகத்துல ரொம்ப முன்னணி இசையமைப்பாளராக தனக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே கொண்டிருக்கிற இசையமைப்பாளர் திரு டி இமான் அவர்களை பற்றி இந்த வீடியோ பைட் கொடுக்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் இசையமைச்ச கிருஷ்ணதாசி அப்படின்னு முதலா அவர் இன்ட்ரடியூஸ் ஆன அந்த பாடலை நாம் பாடினது அப்படின்றது எனக்கு ரொம்ப இப்போ பெருமையாகவே இருக்கு. ஒரு 10th or 11th தான் படிச்சுட்டு இருந்தார். இந்த பிள்ளை தான் வந்து இந்த பாட்டை இசையமைச்சிருக்காரு. அப்புறம் அந்த பாட்டை கேட்ட பொழுதே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் வித்தியாசமா இருந்தது. அப்பவே இந்த விளையும் பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிரேட் பொட்டென்ஷியலோட இருக்கிற ஒரு மியூசிஷியன் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. அண்ட் அந்த வயசுலயே அவ்வளோ கிளாரிட்டி கிளியரா இருந்தார். அவருக்கு என்ன வேணும், எந்த மாதிரியான அப்ரோச், அவர் எப்படி அதை கிரியேட் பண்ணியிருக்கார் அப்படின்றது அவ்வளோ அழகாக எனக்கு கம்யூனிகேட் பண்ணது மறக்கவே முடியாது. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு, அந்த ஒரு டைட்டில் சாங்க்கே வந்து நிறைய பேர் வந்து பாராட்டுதல்கள் தெரிவித்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு வண்டர்ஃபுல் மியூசிக் கம்போசராக வந்து பிளாசம் ஆகியிருக்கிறத பார்க்குற சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவருடைய ஒரு அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த இசை ஞானம் அப்படின்றத நான் எப்பவுமே வந்து பிரமிச்சு போவேன். அதனால தான் அவருக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கார். அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல உங்கள் டீமுக்கு நன்றி. இத்தனை பேரை நீங்கள் அதுவும் சாதாரண நபர்கள் இல்லையே, ஒவ்வொருத்தரும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு டைம் எடுத்து. அது ஒரு பெரிய டீம் சார். ஒரே ஒருத்தர் தான் பிரபுன்னு ஒருத்தர் இங்கே இருக்கார். பிரபு அண்ணன் தான் எல்லாமே பண்ணது. ஆனால் பிரபு அண்ணன் இதை பண்ணும்போது வியந்து சொன்னது என்ன தெரியுமா சார், நீங்கள் எப்படி மனிதர்களை சம்பாரிச்சிருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு கால் சொன்னோன்னா எல்லாருமே அன்னைக்கு சொன்னோன்னா அன்னைக்குள்ளே எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனாங்க அவங்க எங்கே இருந்தாலும். அதுதான் நீங்கள் சம்பாரிச்சிருக்கக்கூடிய மனிதர்கள்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அன்பும் மரியாதையும் தானே சார். தேங்க்யூ. ஸோ ஸ்வீட். முதல்ல எல்லாருக்கும் நன்றி. எல்லா நபர்களும் ஏதாவது நான் பேர் சொன்னோன்னா அதை ஒன்று ரெண்டு விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ற பயம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பேசியிருக்காங்க. இந்த இவ்வளோ அன்புக்கு நான் என்னவா நான் திருப்பி செய்ய போகிறேன்னு தெரியல. பட் ஐ வில் டூ மை பெஸ்ட். என் கெரியரை ஐ வில் டூ மை பெஸ்ட் ஹியர் ஆஃப்டர் டூ. சூப்பர் சார். ஸோ நிறைய சந்தோஷங்களை பகிர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களோட ஃபேன் ஒருத்தர் இப்போது இங்கே உள்ள வரணும் அப்படின்னு வாப்பா. கெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஆங்கர் பார்த்துருக்கீங்கல்ல சார். Hi sir. Welcome. Hi. Actually, போதும் நீ எல்லாம் போய் தான் சொல்ல போற. சீரியஸாவே டிராஃபிக்கா இருந்துச்சு, போலீஸ் புடிச்சு. இந்த ரீசன்லாம் அப்புறம் இருக்கட்டும். சாரை பார்த்தோன்னே முதல்ல எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன். உள்ள எப்போ வரணும் எப்போ எக்ஸைட்மெண்ட் தான். ஏன்னா என்ன ஃபேன் சொன்னீங்களே, என்ன விட சார் உங்ககிட்ட ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க, பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம் சார். எங்க அப்பா இல்லை, நான் சொல்றேன், எங்க அப்பா இப்போ வரைக்குமே சாரோட பாட்டு கேட்பார். 2ல தான் ஒன்னா தொட வரியா, நீ 2ல தான் ஒன்னா தொட.
எங்க அப்பா அந்த பாட்டு கேட்பாரு. அது உங்க அப்பா கேட்பார் சார். அப்ப பாருங்க அவரே அது கேட்கிறாருன்னா இல்ல சார், அவரு முடிச்சு நான் போனேன். நான் இப்போ இருக்கோம் கச்சேரி கச்சேரி கல்ல கட்டு நான் கேட்பேன். ஏன் தங்கச்சி பாப்பா இப்போ வந்தோம் ஜிங்கின மணி இப்படி 3 ஜென்ரேஷன் உங்க பாட்டு கேட்குறோம். இதுக்கு மேலே என்ன இன்ட்ரோ வேணும் சாருக்கு? இதுக்கு மேலே என்ன வேணும்? பரவாயில்ல தம்பி, லேட்டா வந்தாலும் மேட்ச் பண்றாரு. வரும்போது கூட சார் யோசிச்சுட்டு வந்தேன். சீரியஸா இப்ப வரும்போது கூட எம்மா பெரிய பஞ்சு மிட்டாய் சார் பழைய பாட்டுல உங்க வைப் இருக்குல்ல சார், அதான் ஈடே இல்லைண்ணே. நிறைய இல்லை, அதுவும் குறிப்பா சார் எல்லாரும் மைனாவுக்கு அப்புறம் தான் அந்த வைப் வந்து ஆக்சுவலா மைனாவுக்கு அப்புறம் இமான் சார் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஆனா நாங்க மைனாவுக்கு முன்னாடி ஒரு பீரியட் இருக்குல்ல, அந்த 10 வருஷம் அதுல வந்து பாட்டுங்க குறிப்பா இப்ப தமிழ்னு எடுத்துக்கிட்டோம்னா மாட்டு மாட்டு நீ மாட்டேன்னு சொல்லாமே உங்க வாய்ஸ்ல கேட்க ஒரு மாதிரி இருக்கு. பரவாயில்ல இல்ல சார், நான் லீ படத்தை சிடி வந்து முதல் நாளே வாங்கினேன் சார். ஓ ரைட் ரிலீஸ் ஆகும். அப்பெல்லாம் படமே திருத்தி சிடி வந்துட்டு இருந்தது. இல்ல ஆடியோ சிடி ஓகே முதல் நாளே வாங்கி நீங்க ப்ராப்பரா இந்த சிடி வாங்கி காப்பிரைட் இல்லாம ஆடியோ சிடி வாங்கி சூப்பர். சோ அது அந்த டைம்ல விசில் அந்த பாட்டை கேட்பேன். நைட்ல மியூட் பண்ணிட்டு கேட்பேனா, மியூட் பண்ணிட்டு எப்படி கேட்க முடியும்? மியூட் பண்ணிட்டு பாப்பாரு. மியூட் பண்ணிட்டு பாப்பா சார், டக்குன்னு தெரியல. பட் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார். ஆக்சுவலி நாங்க இதுக்கு முன்னாடி சார் தெரியும், எனக்கு தெரியும் இந்த பாட்டு. அப்புறம் இன்னொரு பாட்டு கூட நிறைய பேர் மியூட் பண்ணி வெறும் விஷுவல் மட்டும் பார்ப்பாங்க. என்ன பாட்டுனா மொபைல் சார் எனக்கு டிவின்னு ஒன்று இருக்குது, அந்த பாட்டால தான் சார் நாங்க பாக்குறது. ஒரு நாளைக்கு 4 தடவை சாப்பிடுற மாதிரி 4 தடவை மொபைல் அவன் தெரிய டைமிங் வர கரெக்டா. அதுவும் பாருங்க இந்த முகூர்த்த நாள் வந்து புதுசா கல்யாணம் பண்ணுவாங்க, அந்த டைம் 10 மணிக்கு கட்ட போட்டுருவாங்க. ஓகே என்ஜாய். ஆனா அந்த மாதிரி அந்த பாட்டோட இது இருக்கு சார். இந்த மாதிரி இந்த ஐட்டம் சாங் இதெல்லாம் தாண்டினேன். நார்மலாவே இந்த கிரி படம் ஆல்பமே எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்குலாம் உயிர் சார். இப்போ 2 கால் சிங்கண்டா கிரி, அப்புறம் அந்த இன்னொரு பாட்டு அட்ரா 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 சக்க பேசி முடிச்சுட்டோம். அதெல்லாம் அந்த பாட்டு பேசிங்களா? அந்த பாட்டு எந்த பாட்டு? கையை வச்சுக்கிட்டு சும்மா பேசியாச்சு. நிறைய இருக்கு சார். இப்போ ஸ்டார்டிங் நான் ஆரம்பிக்க வேணா பாக்குறேன். போக சொல்றேன் சார். ஆக்சுவலா மெலடிஸ் இது ஒரு பக்கம். எனக்கு திருவிளையாடல் ஆரம்பம் ரொம்ப பிடிக்கும் சார். ஆல்பமாவே அதுல பயங்கரமான பாடல்கள்லாம் இருக்கும், சூப்பரான பாடல்கள். சரி எங்க வீட்டில் என்னாச்சுன்னா 2004 தான் வந்து ஒரு மொபைல் நோக்கியா மொபைல் வாங்கினோம். என் மாமா வந்து வெளிநாட்டுல இருந்து கூப்பிடுவாரு. அவருக்கு வந்து காலர் டியூன்ற விஷயம்லாம் தெரியாது, ஏன்னா அப்போ கிடையாது நம்ம ஊர்ல. என் அம்மா தெரியாம எனக்கு வந்து விழிகளில் பாட்டு வேணும்னு சொல்லி நான் அதுக்கு வச்சேன். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வீதி எங்கு வாசனை வருதுன்னு என் மாமா ஃபோன் பண்ணிட்டு யாருமா அது வளர்மதி வயசுக்கு வந்துட்டாங்க. அந்த பாட்டு எங்க மொபைல்ல ஒரு வருஷம் எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு. அவர் செய்யல வயசுக்கு வந்ததுக்கு பாட்டு போட்டிருக்கு. விழிகளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. பாடலாமா சார்? நீங்க பாடுவீங்க சார்? இல்ல தப்பா தான் எடுத்துக்குவாரு அவர் பாட. சந்திரனும் சார் இன்னொரு தான் இந்த சாங்ல விசில் அடிச்சது வந்து சிங்கர் கார்த்திக். ஆமா, அப்போ அங்க வந்து ஒரே ஏரியா புரசைவாக்கத்துல இருந்தாலும் அவங்க வீட்டு பக்கத்துல தான். எங்க அம்மா ஒரு பாட்டுல விசில் மட்டும் அடிக்கணும், டாவல் அடிச்சு போயிட்டாப்ல பக்கத்துல. ஸோ கேட்கலையா சார்? ஏன் இந்த பாட்டு என்னை பாட கூப்பிடல சார்? அப்படிதான் போயிருப்பார் கார்த்திக் சார். ஒரு ஃபோன் கால் ஆஹா ஃபுல் பாட்டு பாட போறேன் இன்னைக்கு, மினிமம் 6 நிமிஷமா தான் இருக்கும். அதனால இப்பவும் இருக்கும் குரல் அங்கங்க அந்த ஒரு ஆங்கில வார்த்தைகள் இருக்கும். I just need your love. அது வந்து கார்த்திகோடைய குரல்ல இருக்கும். இன்னும் விழிகளில் விழுந்து விட்டாய், எனக்குள் எனையே ஒளித்து வைத்தாய், சின்ன சின்ன சிரிப்பினில் சிதறடித்தாய், சிதறிய இதயத்தை திருடி கொண்டாய். எனக்கு சரணம் ரொம்ப பிடிக்கும். சரி, நீ அங்கதான் தெரியும். ஏன்னா எந்த பொண்ணை பார்த்தாலும் அதை பாடுவான். எனக்கு வந்து சாலையில். ஆனா நீங்க எல்லாம் இவ்வளவு ஜாலியா இருக்கீங்கன்னு நான்லாம் சார் உண்மையிலே கான்சர்ட்ல 5000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து முன்னாடி பார்க்கறத பார்த்திருக்க மாட்டேனே. முன்னாடி அவர் சாரோட வாய்ஸ்ல இங்க உட்காந்து கேட்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இங்க கேட்டுட்டு நான் கிட்டார் வாசிக்கிறேன்றது எனக்கு ரொம்ப உண்மையிலே தெரிஞ்சதா ஃபேமிலியோட கூட்டு உட்கார வச்சிருப்பேன். இங்க எல்லாம் ஈஸியா முடிஞ்சிருக்குமே. ஐயோ 5000 ரூபாயோட முடிஞ்சிருச்சு, 20000 ரூபாய் மிச்சப்படுத்தி இருக்கலாமே. எங்க அப்பா வந்து கலக்கிருப்பார் இந்நேரம். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. வந்து அவருக்கு அந்த பாட்டு பாடி இருக்கலாம். சாலையில் நீ போகையிலே மரமெல்லாம் கூடி முணுமுணுக்கும், காலையில் உன்னை பார்ப்பதற்கு சூரியன் கிழக்கில் தவம் இருக்கும். யாரடி நீ யாரடி, அதிருதே என் நாரடி, ஒரு கார்பன் தாழன கண்ணை வைத்து காதலை எழுதிவிட்டாய், அந்த காதலை நானும் வாசிக்கும் முன்னே எங்கே ஓடுகிறாய்.
இப்போ எனக்கு தெரிஞ்ச ஹரிஷ் ராகவேந்தர் சார் எப்படி இவ்வளோ ஃபீல் பண்ணி பாடுறாங்க. சூப்பர் சார். ஸோ எத்தனை மெலடிஸில் இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த சாரோட எறாவை பிரிக்கும் பொழுதே 2ஆக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமும் இருக்குல்ல. இப்போ நிறைய பேர் வந்து இங்கே பேசினாங்க சார். இப்போ ஒருத்தர் வந்து பேசணும்னு வந்திருக்காரு. அவரை நம்ம இன்வைட் பண்ணிடலாமா உள்ள? எஸ் ப்ளீஸ். இட்ஸ் டைம் டு வெல்கம் பிரபு சாலமன் சார் ஆன் டு ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ். அப்படியே கல்யாணம் காது குத்துன்னு சந்திக்கிறது. பரவாயில்ல, கல்யாண காதுகுத்துல சந்திக்கிறவங்க நம்ம ஆஃபீஸில் சந்திக்கிறாங்க ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகளில் தான் சந்திக்க முடியுது. இல்லை இப்போ கம்போசிங்கில் இருக்கிறோம், அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக ஏதாவது டியூன் கேட்டு தராமல் இருக்கீங்களா சார்? அழுத்தி சொல்கிறாரு. சரி சார், அப்படி அதான் சொன்னேன், டேப்பை திறந்தா தண்ணி வரப்போகுது. சூப்பர் சார். சார் அதான் சார் பேசிக்கிட்டு இருந்தேன் சாருக்கு. 2001 10 வரலையும் ஒரு அசுர பாய்ச்சலில் நிறைய வெற்றிகள். சன் மியூசிக் டைம் எங்களுடைய கோல்டன் டைம்ஸ் 90ஸ்க்கெலாம். ஸோ அதில் வந்து சாரோட பாட்டுங்க தான் ரிப்பீட் மோடில் கேட்டுட்டு இருந்தோம். 2010 மைனா அப்படின்ற ஆல்பமுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடே சாரை பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கும்கி எக்கச்சக்கமான ஹிட்ஸ் கொடுத்த ஒரு காம்போ. நீங்கள் எப்படி இமான் சாரை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? அது எப்படி நடந்துச்சு? இல்லை, நான் எனக்கு அதுக்கு முன்னாடி லீன்னு ஒரு ஃபிலிம் பண்ணோம் நாங்கள் சத்யராஜ் சார் வச்சு. ஸோ அதில் தான் நாங்கள் 2 பேரும் அறிமுகம். அல்ல, நான் ஒரு லீக் கிளப்பில் தான் சந்தித்தேன் ஃபஸ்ட் டைம். ஸோ அதுலேருந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் நடுவில் ஒரு வருஷம் பிரேக்கு. அப்புறம் மைனா வந்து வெரி டஃபர் ஜோன். மைனா வந்து எந்தவித ஆதரமும் யாருக்கிட்டேயுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த மைனாவோட என்டையர் டீமுக்கே வந்து மைனாவுக்கு முன் மைனாவுக்கு பின்னே சொல்லலாம். ஆல் அமலாபால்லேருந்து நான், இவர், யுகபாரதி, தம்பிராமையா, அவருக்கு தேசிய விருது கிடச்சிது, விதார்த்து, அதில் இருக்கக்கூடிய எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒரு 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 பாசிட்டிவ் வைபோடு இருந்தோம். ஒரு ஜெயிக்கணும் நம்ம அப்படின்ற நோக்கத்தோடு. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இணைஞ்சது தான் மைனா. இப்போ எல்லாம் ஸ்டார்ஸ் ஆகிட்டாங்க அவங்கெல்லாம். அப்போ பார்த்தா இப்போ அமலாபால்லாம் பார்த்தா அதுதான் வந்து ஷார்ட் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் போயிட்டு எல்லாருக்கும் போயிட்டு அங்கே காட்டுக்குள்ளே தான் எடுத்துகிட்டு இருப்பேன். எங்கே இது டிஃபனுக்கெல்லாம் கீழே வர முடியாது. அங்கே இருக்கிற எல்லாம் மாதுளம்பழம் இதெல்லாம் காட்டுக்குள்ளே நல்லாயிருக்கும். அங்கே கிராமம் ஒட்டி ஒட்டி இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் எடுத்து உடச்சி போட்டு கிண்ணத்தில் போட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணுற வேலை தான் அவளுக்கு. ஸோ இது மாதிரி எல்லாருமே அது வந்து ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ சந்திக்கிறப்பையும் ராமையா சார் சொல்லுவார், எத்தனை படம் நடித்தாலும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்காது சார். படம் எவ்வளோ நடிக்கலாம், ஆனால் ஒரு ஃபேமிலி. அதுதான் கும்கி, அதுதான் கயல். நான் என்றைக்குமே செட்டை வந்து ரொம்ப ஈஸியாக வச்சுப்பேன். நான் இந்த டிரெக்டர்ஸ் கேப் போட்டுக்கிட்டு அப்படியே அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அப்படி இருந்துட்டிங்கன்னா அந்த வாழ்க்கையை வந்து பதிவு பண்ணவே முடியாது. அதில் வந்து ஒரு இசை அப்படின்னு வரப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு மைனா நாங்கள் உட்காந்து ஃபஸ்ட்டு டிஸ்கஷன்லேயே 5 மெலடின்னப்போ இவர் ஐயா என்ன 5 மெலடி அப்படின்னாரு. ஆனால் அப்படி இல்லை, அப்படி ஒரு வார்த்தை இது அதுக்கு முன்னாடி யாரும் எந்த சொல்லவே இல்லை. அதனால் அந்த மாதிரி கேட்கும்போது என்ன முதல்ல நம்பவே முடியல. காதெல்லாம் கழுவணுமோ திருப்பி கேட்கணுமோ அப்படின்ற லெவலுக்கு இருந்தது. பட் அப்படி ஒரு ஆல்பமாக முதல்ல கன்சீவ் பண்ணது. ஏன்னா அப்படி ஒரு டைரக்டர் கன்சீவ் பண்ணால் தான் இங்கே நம்ம மெட்டீரியல் கொஞ்சம் கொடுக்க முடியும் இல்லையா. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாடல்கள் இருந்தது. ஒரு படத்தில் 5 பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டு மெலடியாக இருக்கும், இங்கே எங்கே இருக்கும், அதுக்குண்டான அங்கீகாரம் கிடச்சிருந்தது. அஃப்கோர்ஸ் எல்லா மாதிரி பாடல்களும் கம்போசர் எல்லாருமே பண்ணும் தான். பட் ஒரு முழுக்க காதல் கதை அப்படின்னு அது வரைக்கும் பண்ணவே இல்லை. அது வரைக்கும் பண்ண படங்கள் கமர்ஷியல் படங்களாக இருக்கும், இல்லாட்டி காமெடி படங்களாக இருக்கும். இந்த விதின் கோட்ஸில் கமர்ஷியல் இந்த பேக்கேஜிங்னு ஒன்று இருக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி செட்டப்பில் இருக்க படங்களாக இருக்கும். ஒரு ப்ராப்பர் ஹீரோ இன்ட்ரோ சாங்கு, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி குத்து பாடல்கள், அப்படி இருக்க ஒரு ஃபார்மேட்டட் பாடல்கள் தான் வந்து பண்ணியிருக்கோம். இது முழுக்க ஒரு ஏன்னா ஒரு டைமில் நிறைய இந்த மாதிரி திரைப்படங்கள் சாரோட மைனாக இருக்கட்டும், கும்கியாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் காதல், ஆட்டோகிராஃப் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் வந்து வெயில் போன்ற படங்கள்லாம் வரும்போது வேறையான ஒரு ஒரு கதைக்களம், ஒரு தமிழ் சினிமா ஆக்சுவலாக முன்னாடி இருந்தது. அப்படி முன்னாடி வந்து பாலுமேந்திர சாரோடைய படங்கள்லாம் வந்து அந்த மாதிரி இருந்தது. நடுவில் கொஞ்சம் ரொம்ப கமர்ஷியல் ஆகி திருப்பி பேக் டு பெவிலியன், தமிழ் சினிமா பேக் டு அந்த ஒரு எவர்கிரீன் ஃபார்மேட்டுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வரும்போது சார் மாதிரியான ஒரு இயக்குநர்கள் வந்து அது மாதிரி திரைப்படங்கள் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே நம்மளுக்கு படம் இல்லையே என்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. ஏன்னா அஃப்கோர்ஸ் படங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மைனாவே இட் வாஸ் சம் 25th 27th அந்த மாதிரி படம் அது. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த படங்கள் போராட்டங்கள் எல்லாம் இருந்தாலுமே ஒரு ப்ராப்பர் ஒரு லவ் ஸ்கிரிப்ட் ஒன்று இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு. அதே மாதிரி முழுக்க ஃபோக்லோர், அந்த ஃபோக் சைடு, இந்த கிராமிய பின்னணியில் வந்து அப்படியும் எனக்கு அமையவே இல்லை.
முழுக்க முழுக்க காதல் பாடல்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையாகவும் அமையவே இல்லை. இதெல்லாம் ஒன்று சேர்ந்துச்சு இந்த திரைப்படத்தில் ஒன்று சேர்ந்து. அப்படி அதனால தான் அப்படி ஒரு அற்புதமான ஆல்பம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மெலடிஸ் மைனா மைனா நெஞ்சுக்குள்ள ஆரம்பிச்சு ஒவ்வொரு மெலடியும் அப்பா பன்னீர் உள்ள போயில மெலடி தாண்டினே சாரோட படம் நீ வருவ அப்பாவும் வீட்டில் அதுக்கு ஆடுவீங்க. அது ஓகேண்ணே. பட் சாரோட படங்கள்லாம் இப்போ மைனா கயல் இந்த படங்கள்லாம் அந்த சவுண்டு முதல் சை பப்பம் அது ஒரு சவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, அது கையில் அந்த சர்ச்சை சீனில் ஒரு பாட்டில் ஒரு மியூசிக் வரும். இந்த மாதிரி அவர் ஸ்பெஷலாக ஒரு சவுண்டு சில விஷயம்லாம் சாரோட படத்துக்கு காம்பெல்லாம் கேட்டிருக்கேன். இல்லை சாரோடைய படங்களில் குறிப்பாக ஒர்க் பண்ணும்போது அது நான் கான்ஸ்டண்ட்டாக பார்த்த விஷயம். அதை நான் அவருக்கு முன்னாடியே கூட சொல்லலாம். மற்றவர்கள் கூட ஒர்க் பண்ணும் போதும் சார் கூட ஒர்க் பண்ணும் போதும் இருக்கக்கூடிய பெரிய டிஃப்ரென்ஸ்னா ஹிட் ஆகணுன்ற முனைப்பு இருக்காது அவர்கிட்ட. சில பேர் ஹிட் ஆகணுன்ற ஒரு அக்ரெசிவ்னஸோடய ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி நடக்காது மேஜிக். அது போகிற போக்கில் போகணும். நமக்கு மனசுக்கு பிடிச்சதை நம்ம ஆத்மார்த்தமாக செய்யணும். ஹிட் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் இருப்பார். ஸோ அது வந்து என்னென்னா ஓகே இப்போ நம்ம கதை ஒன்று எடுத்திருக்கோம், அந்த கதைக்கு இப்படி ஒரு சூழல் இருக்குது, இந்த சூழலுக்கு எவ்வளோ ஹானஸ்ட்டாக அதை நம்ம கிரியேட் பண்ண முடியுன்ற விஷயம் மட்டும் தான் அவருக்கு முனைப்பு இருக்குமே ஒழிய இப்படி ஒரு பாட்டு நம்ம கிரியேட் பண்ணோம், இப்படி கிரியேட் பண்ணால் இப்படி ரீல்ஸில் எப்படி கன்வெர்ட் ஆகும், இன்ஸ்டாவில் எப்படி போகும், ஷார்ட்ஸ், அந்த கணக்கெலாம் கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருந்து பண்ணும்போது தான் ஹானஸ்ட்டாக ஒரு படைப்பு வந்து அது ஃப்ரம் த ஹார்ட் வருது. இன்னொன்று நாங்கள் சிச்சுவேஷனலாக அந்த சாங் அமையணுன்றதில் தெளிவாக இருப்போம். சில பேர் இந்த கணக்குக்கு ஹீரோ ஓப்பனிங்கு, அடுத்தது வந்து ஒரு இந்த சாங்கு, ஒரு பேத்தாஸு, இப்படிலாம் ஒரு கணக்கு வச்சுட்டு போடும். அப்படி பண்ணவே மாட்டோம். கும்கியில் பார்த்தீங்கன்னா எப்போ போல் சொல்ல போகிற முடிஞ்சு 2வது 3வது நிமிஷத்துலே சொல்லிட்டாலே வந்துடும். அதெல்லாம் பண்ணவே முடியாது. சொல்லிட்டாலேன்ற சாங் பார்த்தீங்கன்னா என்டையர் ஃபிலிமோட அந்த ஜூஸ் ஆஃப் லவ்வை வந்து சொல்லி ஆகணும். அப்போ அதனால தான் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்குள்ளே போய்ட்டு ஒரு ஆழமான காதலை சொல்கிறதுக்கு விஷுவலாகவும் அது வந்து ரொம்ப டெப்த்தாக தெரியணுன்றது மாதிரிலாம் லொக்கேஷன்ஸ் தேடி போனேன். ஏன்னா 3 நிமிஷத்தில் சொல்லி அதுக்கப்புறம் ப்ரீக்ளைமேக்ஸ் வந்துடும். ஸோ இவ்வளோ நெருக்கடியில் அந்த ஒரு ஃபார்முலேட்டாக பண்ணுறப்ப பண்ண மாட்டாங்க. என்னங்க ஒரு ரீலுக்காச்சும் ஒரு சாங் வரணும், 3 நிமிஷத்தில் அடுத்த பாட்டு வர்றது எப்படி அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் வந்து தயங்கவே இல்லை. அந்த இடத்துல சாங் கேட்குது, அதை ஹானஸ்ட்டாக இருப்போம். அதே மாதிரி கும்கியில் பார்த்தீங்கன்னா எல்லா சாங்ஸுமே 3 நிமிஷம் அடுத்தது கதையை ட்ரைவ் பண்ணும். அது சும்மா கணக்குக்கு வராது. தியேட்டரில் பார்த்தீங்கன்னா யாரும் ஏஞ்சி வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே கதை சொல்லிக்கிட்டு இருக்கும் அந்த பாடல். இதுதான் நம்மளுடைய பர்ஃபெக்ட் சினிமான்னு ஒன்று இருக்குல்ல, ஓல்டு சினிமான்னு சொல்லக்கூடாது, அதுதான் பர்ஃபெக்ட் சினிமா. அதை நம்ம ஓல்டுன்ட்டோம், அது கிடையவே கிடையாது. அந்த பர்ஃபெக்ட் சினிமான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஜாம்பவான்கள்கிட்ட கற்றுக்கிட்டது. அது கதையை நகர்த்துறதுக்கு அந்த 3 நிமிஷ பாடல் சில சூழ்நிலை காட்சியாக சொல்ல முடியாது நம்மளால், ரொம்ப திராபியாக இருக்கும், கேவலமாக இருக்கும் சீனா சொன்னால். அது பாட்டு வழியாக சொல்லிட்டிங்கன்னா பார்த்துருவாங்க. ஸோ இதுதான் நம்ம ஸ்ரீதர் சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. அப்போ அந்த மாதிரி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டோட நிகழ்வும் அடுத்தடுத்த பாட்டோட கனெக்ட் பண்ணும். இப்போ ஒன்றும் புரியல சொல்ல தெரியல சாங்கோட அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது சீனா வரப்போ தண்ணிக்குள்ளே விழுவா தூக்குவான், அது ஐயோ ஆனந்தம் சாங்கில் வந்து அதை திருப்பி கனெக்ட் பண்ணுவோம் நாங்கள். அன்னைக்கு நீ தண்ணிக்குள்ளே விழுந்த அப்போ நான் அவனை தூக்குறப்ப அப்படி கனெக்ட் பண்ணோம். எல்லாமே இப்படி கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தோம். கனெக்ட் பண்ணிட்டு வந்தப்போ எண்டில் அவள் லவ்வை சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு வார்த்தை இல்லை, அதுவே பல்லவையாக்கணும். சொல்லிட்டாலே அவள் காதலை அப்படின்னு போட்டுருவோன்னு போட்டோம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு வார்த்தை எங்களுக்கு கிடைக்கல, ஏன்னா எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்கள். இப்போ அவள் லவ்வை சொன்னதுக்கப்புறம் என்னடா போடுறது அப்படின்றப்ப அதுவே போட்டுருவோம், நம்ம சொல்லிட்டாலே அப்படின்னு ஆரம்பித்தோம் நாங்கள். அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைன்றதையும் பல்லவியில் போட்டோம். அதான் சார், அவன் ஒன்று கவனிச்ச மாதிரி நான் இதை கவனிச்சிருக்கேன் சார். என்ன சிச்சுவேஷனோ அதுதான் முதல் வரி. ஐயோ ஆனந்தமே சொல்ல தெரியல, சொல்லிட்டாலே அவள் காதலை ஒன்றும் புரியலை, கையல்ல ஒரு படி மேலே போய் என் ஆளை பார்க்க போகிறேன், என்ன சிச்சுவேஷனோ அதை முதல் வரியாக. அதாவது நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒன்று பேசணும். 2012 ஆல்பம் அது. இன்னைக்கு வரைக்கும் ஆல் சாங்ஸ் ஹிட் ஆல்பம் இன்ன வரைக்கும் வரல. ஆல் சாங்ஸ் ஹிட். அந்த படத்தில் எல்லா சாங்கும் ஹிட்டு. அதை வந்து ஆடியோ கம்பெனிஸ்லாம் அவ்வளோ கொண்டாடினாங்க. அது வந்து ஒரு பீரியடில் வந்து நமக்கு வந்து ராஜா சார்கிட்ட அது நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த மேஜிக். அதுக்கப்புறம் எங்களுக்கு அது தொடர்ந்து அதுக்கப்புறம் கயல்லையும் பார்த்திங்கன்னா எல்லா சாங்ஸும் நம்மளை கொண்டு போச்சு. ஸோ என்னென்னா அதற்கான ஒரு மெனக்கடல் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. 2 சைடுமே, அவர் சைடும் சரி என் சைடும் சரி. அது இல்லாமல் சும்மா ஃபோனில் உட்காந்துட்டு 2 பேர் வந்தாங்க பார்க்கில் மீட் பண்ணாங்க ஒரு சாங் போட்டு அனுப்பிச்சிருப்பான்னா அது வராது. இது எப்படி வரும்? அது இன்றைக்கி சூழல் வேறு மாதிரி ஆகிடுச்சு. சூப்பர் சார். அதே மாதிரி எல்லா சிச்சுவேஷன்ஸையும் தொட்டிருக்கீங்க சார். அது லவ் சொல்லலை, ஒன் சைடு, அப்புறம் சொன்னதுக்கப்புறம் இப்படி வந்ததோடு இல்லாமல் எனக்கு இந்த ட்ராவல் சாங்கில் பறவையாக பறக்கிறோம் பா, அதை விஷுவலாகவும் அந்த பாட்டை பார்க்குறப்போ ஒரு பெரிய
இந்த ஏஎம்எஸ்ஆரா ஏஎஸ்எம்ஆர் வீடியோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு பார்க்கும்போதே ஒரு நம்ம அந்த இடத்துல இருக்க மாதிரியான அந்த சாங்கு நான் கிட்டத்தட்ட 3 நிமிஷம் தான், ஆனால் 12 நாள் எங்களுடைய பயணம் அது. ஃப்ரம் ஜெய்சல்மர் டு ஷிலாங், அது இது வரைக்கும் நாகாலாந்து வரைக்கும் நான் போயிருப்பேன். அது வந்து கிட்டத்தட்ட 3-4 நிமிஷம் பாட்டு தான். ஆனால் நியூ ஃபேஸ்ன்றதுனால என்னால் அதெல்லாம் பதிவு பண்ண முடிஞ்சுச்சு. ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட்லாம் வச்சுட்டு அதை பண்ணியிருக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதான் 12 நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணதை 3 நிமிஷத்தில் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டோம், அதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி நிறைய பேர் சாரை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேருக்கான விளக்கம் நம்மளே கேட்டிருக்கோம்ல. இப்போ சார் வந்து இப்போ ஒரு கிராமத்து பாட்டல், எல்லா பாட்டும் லெஜண்ட். இன்னி வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக கேட்குற ஒரே பாட்டு இளையராஜா சார் மியூசிக். கிராமப்புறங்களில் சாரோட வில்லேஜ் சாங்கெல்லாம் கேட்கும்போது லைட்டாக அந்த டச் இருக்கும், வில்லேஜ் சாங்கெல்லாம் கேட்கும்போது. ஸோ அதுலேருந்து இளையராஜா அந்த ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் ஃபுல் கலக்கம் ரகுமான் சார் அவரோட பாட்டு எல்லாம் கேட்கும். அதுலேருந்து ஒரு மான் எடுத்துங்க, 2 சேர்த்து பார்த்தா இமான், அதுதான் உருவமாக தான் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணது தான் நம்ம இமாம் சார்னு சொல்லலாம். அது ஸ்லோ கிளாப்ஸ் புரிஞ்சுக்கிட்டியா இல்லை? ஓகே, இருந்தாலும் அந்த மாதிரி சாரோட படை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு வில்லேஜாக இருக்கட்டும் வெஸ்டர்னாக இருக்கட்டும் 2 சேர்த்து இமான். அந்த டிக்கு என்ன அர்த்தம்னா டெடிகேஷன் இமான் சார், டிசிப்ளின் இமான் சார். டெடிகேஷன் டிசிப்ளின்னா டிடி இமான். நான் நெக்ஸ்ட் டைம் அடுத்த வருஷம் யாராயிரலாம், தப்பு இல்லை. ஏன்னா சார் 2மே இருக்கு. அப்பா டேவிட் கோச்சுக்கு போறாரு பார்த்து ஏதோ டெடிகேஷன் ஏதோ வேற ஏதோ பேர் சொல்கிறேன், அப்படியே அப்பா பேர் இல்லை சார். சூப்பர் சார், மகிழ்ச்சி. ஸோ உங்கள் காம்போவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இல்லை அதோட கம்போசிஷன் கதைகள்னால இந்த பாட்டு ரொம்ப மனசுக்கு பதிஞ்ச பாட்டுன்னு சொல்கிறத நம்ம ஏதாவது பாடலாமா? ஐயோ என்ன தங்க ஒன்றும் புரியல சார். ஒன்றும் புரியல. ஆமாம் சார், ஒரு ஃபுல் பாட்டில் அடிச்சா கூட போதே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கணும் சார் வாய்ஸ். இல்லை அந்த சாங் பார்த்தீங்கன்னா வேறு சிங்கர்லாம் பாம்பேயில் நான் பாட வச்சுட்டு சொன்னேன். அப்புறம் வந்து கேட்டுட்டு இது வேஸ்ட்டுப்பா, நீங்களே கம்போசிங்கில் பாடினதே நல்லா இருந்துச்சு, அதே திருப்பி பாடி கொடுத்துருங்க. சீரியஸாக எப்போ சாப்பிடணும் ஏதாவது டீயில் போகும்போது இசையரில் அந்த பாட்டு போட்டாங்கன்னா அந்த ஐபிச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சார் எடுப்பார்ல, அது வேணாம் சார் நீங்கள் எடுங்க, அது அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் சார். ஒன்றும் புரியலை. நீ எல்லா பாட்டுக்கும் ஒரு டிவி வச்சிருக்க? ஏன்னா டிவியில் தானே வாழ்ந்துருக்கேன் நான். இசை எனக்கு மியூசிக் பண்ண ரொம்ப பிடிக்கல. சரி மியூசிக் மட்டும் தான் பண்ண. ஓகே, ஒன்றும் புரியல, பயங்கரமாக ஃபீல் பண்ணுறேன். டி மைனர் கொடுப்பா. ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு மொழியில, கண்ட அழகுல ஆசை கூடுதே. சார் தேங்க்யூ ஸோ மச். அப்பா இப்போ எனக்கு எதுவும் ஒன்றும் புரியலையே, ஒரு மாதிரி ஒன்று. இப்போ 5000 இல்லை தம்பி, 25000 எம்ஐபி சோஃபாவில் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து எம்ஐபியில் வந்து செலிபிரிட்டி கேட்டால் கூட சார் யோசிப்பார் இப்போ பாண்டுமான். ஆனால் பரவாயில்ல பாடிட்டாரே எனக்காக. அப்பா அப்பா சார் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இமான் சார் கூட ஒர்க் பண்ணதுலையே? எல்லாம் எனக்கு பிடிக்கும், பட் என்னை ரொம்ப அடிக்கடி கேட்க வைக்கிற பாட்டு வந்து கயலில் ஒன்றா எப்போ பார்க்கணும். அதோட அந்த ட்ரைவே வேறு மாதிரி இருக்கும் எனக்கு அந்த சாங். அதுவும் இதே மாதிரி தான். அந்த 2 பேர் நியூ ஃபேஸ்ன்றதுனால கயல் ஆனந்தியும் பசங்களையும் ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பூரா. அந்த பாட்டெலாம் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் எடுத்திருப்பேன் இந்த சாங். அந்த 3 பேரும் எப்போல்லாம் பேக் லைட்டு, எப்போல்லாம் ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷன் வருதோ நிறுத்தி ஒன்றுமே புரியாது அவங்களுக்கு. ஜெயிச்ச பிறகு 1000 கேள்வி கேட்பாங்க. அப்போ ஓடுனா ஓடுவாங்க, நில்லுனா நிற்பாங்க. எல்லா வேலையும் அவங்க அது படமாக அந்த பாடலாக கோத்து காட்டுறப்போ தான் அதோட ஃபீல் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப பிடிக்கும் அந்த சாங் எனக்கு. ஒன்று இப்போ பார்க்கணும், ஒன்று பேசணும். அண்ணே இப்போ எம்ஐபியில் இல்லை சார் மடியிலே போய் உட்காந்துட்டேன், போதும். அதாவது சார் பக்கத்தில் ஹக் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே வேணாம், இது ஒரு டிக்கெட் இல்லை, விட்டுருங்க, சந்தோஷம் தாங்க. உன்னை உட்கார வச்சுக்கிட்டு தான் ஒரு ஆர்ப்பணியம். இல்லை உண்மையில அண்ணா சார் ஃபீல் சார். இல்லை நீங்கள் என்றைக்குமே மெலடிஸ் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போ வி ஆர் இன் அ பிக் ட்ராட் சீசன், மெலடிஸ் கிடையாது. அதை நீங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றிடம். எங்களுக்கு 90களில் கிடைச்ச அந்த பாடல்கள், அதே மாதிரி 2001லேருந்து 2015 வரைக்கும் கிடைச்ச பாடல்கள் இப்போ கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு வெற்றிடம். அது எவ்வளோ பெரிய ட்ரைவை ஏற்படுத்தும் தெரியுமா? நம்மளுடைய மண், நம்மளுடைய மனிதர்கள், நம்மளுடைய கலாச்சாரத்தை இந்த பாடல்கள் தான் சொல்லிக்கிட்டே வந்துச்சு.
அது இப்பயும் நாங்கள் தென் மாவட்டங்களில் போகிறப்போ ராஜா சாரோட சாங்லாம் பார்த்தீங்கன்னா டிராக்டர்லேயும் லாரிலையும் டிப்பர் லாரிலையும் டவுன் பஸ்லேயும் அது இன்றைக்கும் வந்து கேட்குறாங்க. இவங்க மெலடிஸு அது தனி தொகுப்பாகவே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது மட்டும்தான் திருப்பி கேட்பாங்க. நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் பீட்டோ ஒரு 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 அது என்ன சொல்கிறது, அந்த அந்த பார் மோடு ஒன்று இருக்குமே, தும்மு தும்மு தும்முன்னு, அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அதெல்லாம் அது ஒரு 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 ஒன் டைம் ஒண்டர் மாதிரி தான் அதெல்லாம். பட் எவர் லாஸ்டிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு மெலடிஸ் மட்டும்தான் வந்து உங்களை அதுக்குள்ளே வச்சுருக்கும். அதை அந்த சிச்சுவேஷன்ஸ் அமைச்சு கொடுத்த உங்களுக்கு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் சார் ஒரு பாட்டை பண்ணோன்னே நீங்கள் ஸ்டுடியோவில் அதை என்னவோ நினச்சி ஒன்று பண்ணுவீங்க, அது விஷுவலாக வர சார் என்ன சார் இப்படி ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் எல்லா பாட்டுக்குமே சொல்லியிருப்பீங்க ஆப்வியஸ்லி. இல்லை, அது மிரண்டு போனது கும்கி தான். அந்த கலர்ஸ், ஏன்னா முக்கியமாக அந்த ஒரு எல்லோ ஃப்ளார்ஸ் அந்த ஐயோ ஆனந்தமே சாங்கில் அது அந்த மாதிரி விஷுவல் அது பிஃபோர் பார்த்ததில்லை. அது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் இருந்தது. ப்ளஸ் அந்த 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 வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ஒரு ஷாட் இருக்கும் இல்லையா, அந்த சொல்லிட்டாலே அவ காதலில் வந்து அந்த காதலோடைய ஆழத்தை காட்டுற மாதிரியே இருக்கும், அந்த டெப்த்தை காட்டி. அந்த ஷாட்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது மிரண்டேன். எப்படி ஒரு ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு காதல் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த அந்த ஒரு கடல் ஆழம் அளவுக்கு அந்த காதல் இருந்தால் தானே அது இப்படியா ஒரு ஒரு விஷுவல் வந்து காட்ட முடியும் அப்படின்றது அது தெரிஞ்சது. அது வந்து மிரண்டு போனது அதுதான். மோஸ்ட்லி என்னென்னா இந்த விஷுவல் பியூட்டின்றது தாண்டி நிறைய க்ளோஸ் கட் அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கேப்சர் பண்ணுவார். இவருடைய படங்கள் நிறைய அது பார்த்துருக்கேன். நிறைய ரொம்ப இன்டென்ஸ் ரொம்ப டைட்டு ஷார்ட்ஸ் வைப்பார். கண்ணுக்கு மட்டும் ஷார்ட் வைப்பார். நீங்கள் மைனா மைனா சாங்கில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். வெறும் கண், வெறும் லிப்பு, உதடு, அந்த முகம்னா இப்படி வைப்பார். ஸோ அது வந்து நல்ல நடிகனாக இருந்தால் தான், இல்லாட்டி நடிகனாக இல்லைனா கூட இவர் சுழுக்கு எடுத்துகிட்டு வரும்னு வச்சுங்க, அது வேறு. பட் அது இருந்தால் தான் அந்த ரியாக்ஷனை அது ஹோல்ட் பண்ண முடியும். அது வர வரைக்கும் அதை கேப்சர் பண்ணுவார். ஒரு சின்ன சிம்னி விளக்கில் அந்த 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 ஒரு ஒளியில் தெரிகிற ஒரு முகம், அதெல்லாம் வந்து அவ்வளோ அதை ரசித்தா தான் அது வந்து எடுக்க முடியல. இல்லாட்டி சும்மா மற்றபடி எக்ஸாட்டிக் லொக்கேஷன்ஸ் போய் எடுக்கிறது கூட நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் ரொம்ப அந்த ஃபீலை கரெக்டாக பாஸ் ஆன் பண்ணுறது, நம்ம சாங்காக என்ன கன்சீவ் பண்ணுறோமோ அதை திரையிலையும் அதை வந்து கடத்துறதுன்னு இருக்கு இல்லையா, அதை கடக்கும் போது தான் ரெண்டும் சேர்க்கும் போது தான் ஒரு மேஜிக் நடக்குதுல்ல, அது அவுட்ஸ்டாண்டிங். சார் உங்கள் லவ் என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? ஏது உங்கள் காதலை சொல்லியிருக்கீங்களா சார்? நீங்கள் எப்படி ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு இல்லை அப்படி சொன்னால் முதல்ல கேட்குற ஆளே கிடையாது சார். நீங்கள் இப்போ சொல்லுங்களேன், கேட்குறாரு. ஏது ஏதாவது இப்போ சொன்னதில் அவருக்காக தானாங்க, அவரும் பக்கத்து ரூமில் வச்சு தான் பேசுகிறோம், பக்கத்தில் வச்சு தானே பேசுகிறோம். நீங்கள் லவ்யூ சொல்லியிருக்கீங்களா இமான் சாருக்கு? ஏதாவது ஒரு பாட்டை கேட்டு இல்லை அப்படிப்பட்ட அது கம்போசிங்கில் சொல்லிவிடுவேன். நான் கம்போசிங்கில் சொல்லுவேன் சார். இவர் இப்போ சொன்ன மாதிரி நாங்கள் ரொம்ப அதுக்காக வந்து இது ஹிட் ஆகணும் அப்படின்லாம் அது ராஜா சார்கிட்ட நான் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவர் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். கன்னட படம் உசிரேன்னு ஒரு படம் எனக்கு ஒர்க் பண்ணார் 2001. அப்போ அவர் சொன்னார், மியூசிக் cannot be made, it will happen. அது செய்யவே முடியாதுப்பா அப்படின்னாரு. நீ நினைக்கிறோம், நானும் அது மாதிரி தான். அவர் சொன்னார், எத்தனையோ பாடல்கள் அவருடைய பாடல்கள் அவர் சூப்பராக இருக்கும்னு நினச்சதை வந்து டைரக்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களாம். பார்த்தீங்கன்னா அவர் டம்மியாக சில கேசட்ஸ் தூக்கி போட்டிருப்பாராம், அதுலேருந்து எடுத்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆகிருக்கான். ஸோ அதனால் அது என் கையிலே கிடையாது அப்படின்றார். அப்போ அது கேள்வி ஞானம் தான். இசைன்றது வந்து எனக்கு வந்து போட தெரியாது, பட் ஒரு விஷயம் கேட்குறப்ப தெரியும்ல. ஏன்னா நான் ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக தான் இவங்ககிட்டையும் யுவபாரதிக்கிட்டையும் கேட்பேன். அவன் யானைக்காரன், ஒரு யானைக்காரனோட சிந்தை எப்படி இருக்கும் காதலை பற்றி, அவன் போய் உன்னோடு விழிகள் இப்படி இல்லாமல் பாடுவான். அவனை பீடி பிடிச்சிக்கிட்டு அங்கங்கே சோத்து கும்பிட்டு அடித்து கொடுத்துட்டு அப்படியே வாழ்க்கையை நடத்துகிறவன். அவனோட சிந்தை எந்த அளவுக்கு வந்து அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய படிப்பு, இதெல்லாமே பிரதிபலிக்கணும் அந்த பாடல் கதாபாத்திரம் மூலமாக. அப்போ ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கணும். எனக்கு ஒன்றுமே புரியல, சொல்ல தெரியல, அவளை பார்த்ததுலேருந்து கண்ணு முடியல, இப்படி தான் நாங்கள் ஆரம்பிப்போம். அப்போ அவனுடைய ஆத்மா என்ன நினைக்குதுன்றத என் பாடலாக இருக்கணும் அப்படின்றத போராடும். அதே மாதிரி இவர்கிட்ட ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அவன் அப்படியே ரொம்ப மியூசிக்கலாலாம் அவன் வந்து பாடிட முடியாது. எனக்கு ஒரு பாபா பிளாக் ஷிப் அபியனி உள் மாதிரி ஈஸியாக இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் போய் சேரும் உங்களுக்கு. அந்த மாதிரி பாடல்கள் ரொம்ப சிம்பிளாக இருந்த பாடல்கள் மட்டும்தான் பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்தது. நீங்கள் ரொம்ப போட்டு அது உங்களோட வித்தையெல்லாம் அதில் காட்டுறனெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், அது உனக்கு புரியாமல் போயிடும். அவனுக்கு எளிமையான ஒரு போக்கு இருக்குல்ல, அது என்னோடய பாடல்கள் வந்து நாங்கள் 2 பேரும் உட்கார்றப்ப அதை ரொம்ப சிம்பிளாக பண்ணிவிடுவோம். ஏன்னு சொல்லிட்டால நம்ப மாட்டீங்க, அந்த டியூன் வந்து எங்களுக்கு 10 நிமிஷத்தில் கிடச்சிச்சு. 10 நிமிஷம் தான் வந்தோம், சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஆனால் சொய் 3 மாதம் ஆச்சு. அதுவும் இருக்குல்ல, அந்த சிச்சுவேஷன் வாழ்வியல், 2 பேரும் பிரிய போகிறாங்க, அது ஒரு 6-8ஆகவும் இருக்கணும்.
குத்துப்பாட்டாகவும் இருக்கணும், ஆனால் வழியை சொல்லணும், எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். அப்போ இதெல்லாமே நாங்கள் வெயிட் பண்ணுறோம். 3 months வெயிட் பண்ணோம். வேற ஒரு இதுக்கு போட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி மாற்றிக்கிட்டு ரிசர்ச் ஒர்க்லாம் நடந்துச்சு 3 மாதம். 2 பாடகர்கள் பாடினாங்க, கடைசியாக 3ஆவது ஒருத்தர் வந்தார். இவ்வளோலாம் நடந்து தான் நீங்கள் கேட்ட சொய். ஸோ அதனால் இதெல்லாம் இந்த காத்திருப்புன்னு ஒன்று இருக்குல்ல, இது புதுமுகங்கள், இது மாதிரி நம்ம பேஷனாக நினச்சி ஒன்று பண்ணுவோம் வா, அது எப்படி ஜெயிக்குது தோகுதுன்றது நெக்ஸ்ட்டு. அந்த ஒரு போக்கு இருக்குல்ல, அதுதான் நீங்கள் கேட்குற நல்ல பாடல்கள் எங்களுக்கு. அதனால் நாங்கள் ஹானஸ்ட்டாக என்றைக்குமே இருந்திருக்கோம். டைம் எடுக்கிறதா எடுத்துருக்கோம். நாங்கள் கிடச்சிருச்சுன்னா அதுக்காக போட்டு உடனே கிடச்சிருச்சு இது நல்ல பாட்டெல்லாம் நினைக்கல. சொல்லிட்டாலே கேட்டோன்னே சொன்னேன், இது மொத்த கச்சேரியிலும் பாடுவாங்க அந்த பாட்டை. அது கடைசி வரைக்கும் எல்லா கச்சேரிக்கும், எனக்கெல்லாம் 3 கச்சேரியில் அந்த பாடலுக்காக சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க சொல்லிட்டாலே அந்த டைம். ஸோ அது ரொம்ப எளிமையாக போய் அது சேரணும். இன்றைக்கி அப்படி அது கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ரொம்ப பெரிய நாசாலெல்லாம் போய் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அது அந்த பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். மேம்போவில் இருக்கும் அது. ஆக்சுவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் மேம்போக்காக அகெயின். அண்ட் நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி அது நிகழும்னு சொல்கிறீங்களே, அந்த அதிசயம் அற்புதம் நிகழும். எப்போனா அதை நம்பணும், அதுக்காக வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. இது 2ல் 1 இல்லைனாலும் நடக்காது. அதை முழுவதுமாக நம்பக்கூடிய 2 பேர், அதுக்காக தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய அர்ப்பணிக்கக்கூடிய 2 பேர். அதனால தான் இது நிகழ்ந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய நிகழணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். புதிய உலகை தேடி வா வைக்கம் ஃபர்ஸ்ட் பாட்டு அது. அந்த ஆக்சுவலாக அதோட மேக்கிங் சாங்கில் சார் வந்து அழுதுட்டு இருப்பார். அந்த பாட்டை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி கேட்கும் பொழுது அவர் ஸ்டூடியோவில் அழுவார். எனக்கு ஒரு முறை பார்க்குறப்ப எனக்கு அழுக வரும் அந்த இடத்துல. ஸோ அந்த டைம் அப்புறம் லாஸ்ட்டாக அண்ணாத்தையில் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது டிசம்பர் மாதம் ரெக்கார்ட் பண்ணுறோம். அடுத்த வருஷம் ஆரம்பிக்குது. அது மிட்வேல சார் வந்து இல்லை இந்த செய்தி வருது இல்லையா, இது வந்து முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அந்த மைண்ட் லெவலில். ஏன்னா அதில் சாங் வந்து தமிழ் பாடி முடிச்சிட்டோம். அப்பவும் சொல்கிறாரு, அங்கிள் இது வந்து தெலுங்கு இருக்குது, தெலுங்கும் பாட வேண்டியது இருக்கும் அங்கிள், இப்போதைக்கு ஷூட்டிங்காக ரெடி பண்ணி கொடுத்துடலாம், பட் தெலுங்கு லிரிக் எழுதி முடிச்சோன்னா நான் திருப்பி வரேன் அங்கிள், நம்ம பண்ணிடலாம். பண்ணிடலாம்டா வாடா அப்படின்னு வந்து சொன்னவர் தான். ஸோ அதுக்கு பிறகு இப்படி ஒரு செய்தி கேள்விப்படும்போது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. அந்த லாஸ்ட் ஒன்று சொன்னார்ல, நீ என்ன பண்ண யூனிவர்ஸாக ஒன்று கொடுக்கும், வேலையை மட்டும் செய்யணும். அது என்னையே பார்த்து சொன்ன மாதிரி இருக்கு. தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்காக வேலையை மட்டும் செய், யூனிவர்ஸாக சொன்ன. எது தேவையில்லாதது? எதுனா இது ஓகே, இது தேவையில்லது, இது தேவையில்லது வெளியே நிறைய. அது ஓகே தாங்க. எஸ் சார், நாங்கள் வந்து இங்கே அது யூனிவர்ஸும் தாண்டி அதை நான் வந்து சுப்ரீம் பவர், அது காடு அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல பிரியப்படுவேன். ஏன்னா நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, யூனிவர்ஸ் அப்படி. அதில் யூனிவர்ஸ்னு வார்த்தையை பயன்படுத்துகிறவங்க அதில் 80% மக்கள் பாருன்னு பார்த்தீங்கன்னா அது நாத்திகம் பேசுகிறவர்களாக இருப்பாங்க. யுகபாரதி வந்து ஒரு நான் இன்றைக்கி ஏதோ என்னுடைய பேச்சு மொழியில் வந்து ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு தமிழ் சொற்கள்லாம் நான் பயன்படுத்தி நான் பேசுகிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யுகபாரதின்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய நாங்கள் வந்து கம்போசிங்லாம் வந்து நேரடியாக உட்காந்து தான் வேலை பண்ணிட்டோம்.